ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். வெல்கம் டு யங் இன்வெஸ்டர் சேனல். ஆக்சுவலி இன்றைக்கி மார்க்கெட்ஸ் பார்த்துருப்பீங்க. மார்க்கெட் ஒரு நல்ல பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. ஃபஸ்ட்டு நிஃப்டி 50 828 பாயிண்ட்ஸ் மேலே பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. 24,836 பாயிண்ட்ஸில் இருக்குது. சென்செக்ஸ் 82,120 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 2,666 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. பேங்க் நிஃப்டி 1,601 பாயிண்ட்ஸ் பாசிட்டிவில் இருக்குது. 55,196 பாயிண்ட்ஸில் ட்ரேட் ஆகுது. ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க் தான் இன்றைக்கி டாப் பெர்ஃபார்மராக இருக்கிறாங்க. 4.5% மேலே பாசிட்டிவ் போய் 69 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. ஆக்சிஸ் பேங்க் 4% அப்பு. பஞ்சாப் நேஷனல் பேங்க், ஐசிஐசிஐ பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க், பேங்க் ஆஃப் பரோடா இதெல்லாமே 3.5% பாசிட்டிவில் இருக்குது. ஸ்டேட் பேங்க் ஆஃப் இந்தியா, கனரா பேங்க் 2.5% மேலே பாசிட்டிவில் இருக்குது. ஏவு ஸ்மால் ஃபினான்ஸ் பேங்க், கோட்டக் மஹிந்திரா பேங்க் 1.5% பாசிட்டிவில் இருக்கிறாங்க. இண்டஸ்இண்ட் பேங்க் மட்டும் இன்றைக்கி 3.5% நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. 788 ரூபா அந்த ரேஞ்சில் ட்ரேட் ஆகிட்டு இருக்குது. இப்போது இண்டஸ்இண்ட் பேங்க் இன்றைக்கி இந்த நிலைமைக்கு ட்ரேட் ஆகிறதுக்கு ரீசன் பார்த்தீங்கன்னா, ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. அதாவது எரர் ஆர் டிஸ்கிரபன்சி ஆர் ஃப்ராட், இப்படி ஒரு ஆர்டிகல் வந்திருக்குது. இதில் என்ன கொஸ்டின் கேட்குறாங்கன்னா, அந்த டிஸ்கிரபன்சியில் 2000 கோடி லாஸஸ்ன்னு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ அது வந்து இன்டர்னல் அண்ட் எக்ஸ்டர்னல் ஃபாரெக்ஸ் டிரான்சாக்ஷனில் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபர் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து ஃப்ராடு நடந்திருக்க மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஆடிட்டர்ஸ் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கிட்ட கொஸ்டின் கேட்குறாங்க, அந்த 2000 கோடி வந்து ஃப்ராட் ஆர் டிஸ்கிரபன்சி ஆர் எரர் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. ஸோ இது ஒரு நெகட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்கு இண்டஸ்இண்ட் பேங்க்கில். அது மட்டும் இல்லாமல் இண்டஸ்இண்ட் பேங்க்கில் இன்சைடர் ட்ரேடிங்கும் நடந்திருக்குன்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசனாக இருந்திருக்கு. ஸோ அந்த வந்து இண்டஸ்இண்ட் பேங்க் நாங்கள் செக் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இதெல்லாமே பார்த்தீங்கன்னா மேஜர் ரீசன் இன்னைக்கு இந்த இண்டஸ்இண்ட் பேங்க் விழுறதுக்கு. இன்சைடர் ட்ரேடிங், ஆடிட்டர்ஸ் வந்து இண்டஸ்இண்ட் பேங்க்கிட்ட கொஸ்டின் பண்ணது, இந்த மாதிரிப்பட்ட சில நியூஸஸ் எல்லாமே வச்சு இன்றைக்கி இண்டஸ்இண்ட் பேங்க் 3% மேலே காலியாக இருக்குது. ஸோ இது வந்து இண்டஸ்இண்ட் பேங்கை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எகைன் 800 கீழே இண்டஸ்இண்ட் பேங்க் ட்ரேட் ஆகுது. 1-2 பிக் பண்ணலாங்கிறது என்னோட ஒப்பீனியன். டாடா மோட்டார்ஸ் இன்றைக்கி மார்க்கெட்டில் ஒரு நல்ல பெர்ஃபார்மன்ஸு. 732 ரூபா வரைக்கும் போனது. இப்போ 719 ரூபாயில் ட்ரேட் ஆகுது. 3% வரைக்கும் பாசிட்டிவ் போச்சு. கடைசியில் இப்போ 1.5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுது. டாடா மோட்டார்ஸில் என்ன கவனிக்க வேண்டியதுன்னா, டிவிடெண்டும் இந்த குவார்ட்டரில் வரும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. ஜேஎல்ஆரோட அவுட்லுக் நல்லா இருக்கும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. பட் நாளைக்கு தான் ரிசல்ட்ஸ் வருது. ரிசல்ட்ஸ் இன்றைக்கி வரல, நாளைக்கு தான் ரிசல்ட்ஸ் வருது டாடா மோட்டார்ஸு. Q4 ப்ரிவ்யூ பார்த்தேன். ப்ராஃபிட் வந்து 36% விழுன்னு சொல்கிறாங்க. என்ன நடக்க போகுதுன்னு தெரில, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். Q4 ப்ரிவியூவில் வந்து ப்ராஃபிட் 36% வரைக்கும் கீழே விழ சான்ஸ் இருக்குன்னு சொல்கிறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி ரிசல்ட்ஸ் வருதுன்னு சொல்லி. அகெயின் அப்படி ரிசல்ட்ஸ் வந்து நெகட்டிவில் வருது, அதாவது ப்ராஃபிட் வந்து விழுது, ஸ்டாக் ப்ரைஸும் விழுது அப்படின்னா நம்ம ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து டாடா மோட்டார்ஸை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு நிறைய பேர் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருப்பீங்க, மணப்புரம் ஃபினான்ஸ்னே கீழே விழும், 200 கீழே வரும், ஆப்பர்ச்சுனிட்டி யூஸ் பண்ணி வாங்கலாம் அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கனவோடு இருந்திருப்பீங்க. பட் அந்த கனவு இன்னைக்கு பலிக்கலை. எத்தனை பேர் அந்த ஆசையில் இருந்தீங்க, அது நடக்கலை அப்படின்னு சொல்லி கமெண்ட்டில் சொல்லுங்கள். இப்போ 231 ட்ரேட் ஆகுது மணப்புரம் ஃபினான்ஸு. நேற்றைய வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, அதாவது நேற்று நான் நைட் அப்லோட் பண்ண வீடியோ நீங்கள் பார்த்துருந்தீங்கன்னா, மணப்புரம் ஃபினான்ஸ் விழாது அப்படிங்கிற ஒரு ஒப்பீனியனுக்கு நீங்கள் வந்திருப்பீங்க. பட் நான் வந்து அது கன்ஃபார்மாக சொல்ல முடியாது. ரீசன் என்னென்னா, தீபக் ரெட்டியை வந்து புதுசாட்டு மணப்புரம் ஃபினான்ஸுக்கு சிஇஓட்ட அப்பாயின்ட் பண்ணுறாங்க. அவர் பஜாஜ் ஃபின்சர்வில் இருக்கிறாரு. ஆகஸ்ட் 1 சீஃப் எக்ஸிக்யூட்டிவ் ஆஃபீஸராட்டு தீபக் ரெட்டி அப்பாயின்ட் பண்ணுறாங்க. நந்தகுமார் வந்து எம்டிஆட் இருப்பார். ஸோ இவருக்கு 17 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் பஜாஜ் ஃபின்சர்வில் இருக்குது. 9 இயர்ஸ் ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் அமெரிக்கன் எக்ஸ்பிரஸ் ஸ்டாண்டர்ட் சார்ட்டர்ட் பேங்க்கில் வந்து 1.5 இயர்ஸ். மெர்க் எலக்ட்ரானிக்ஸு, ஜேவிசி ஒனிடா இதிலெல்லாம் ஒரு 4.5 வருஷம். ஸோ இவர் வந்து பிகாம் ப்ரோக்ராமு இதில் வச்சுருக்காரு. அடுத்தது போஸ்ட் கிராஜுவேட் டிப்ளமோ இன் மேனேஜ்மெண்ட் அதுவும் கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாரு. ஸோ ஓவர்லாட் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 1 மணப்புரம் ஃபினான்ஸோட சிஓட்டு தீபக் ரெட்டி வந்து அப்பாயின்ட் பண்ணுறாங்க. ஸோ அந்த பேசிஸில் வந்து பார்த்தீங்கன்னா மணப்புரம் ஃபினான்ஸ் ஒரு பெரிய அளவு நெகட்டிவ் இல்லாமல் 1.5% பாசிட்டிவில் ட்ரேட் ஆகுறாங்க. ஏன்னா கம்பெனி வந்து 190 கோடி நெட் லாஸ் போஸ்ட் பண்ணாங்க ரிசல்ட்ஸில். பட் அதெல்லாம் தாண்டி இன்றைக்கி ப்ராஃபிட்டில் தான், இது பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் மணப்புரம் ஃபினான்ஸ் ட்ரேட் ஆகுது. பட் நிறைய பேர் ஆப்பர்ச்சுனிட்டி எக்ஸ்பெக்ட் பண்ணிங்க, அது இல்லாமல் இன்றைக்கி அது பாசிட்டிவ் ட்ரெண்ட்லேயே நிற்குது. ஸோ ஆப்பர்ச்சுனிட்டி வரும்போது பார்க்கலாம் மணப்புரம் ஃபினான்ஸில். நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இன்றைக்கி மார்க்கெட் வந்து மேலே போகிறதுக்கு சில முக்கிய ஃபேக்டர்ஸ் எல்லாமே இருக்குது. இன்றைக்கி மட்டுமே இன்வெஸ்டர்ஸோட வெல்த்து 11.32 lakh crore அளவுக்கு இன்க்ரீஸ் ஆயிருக்குன்னு சொல்கிறாங்க. இதில் நீங்கள் கவனித்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு நிறைய பாசிட்டிவ் அப்டேட்டு. ஒன்று, யூஎஸும் சைனாவும் ட்ரேட் டீல் ஒத்துருக்குறாங்க.
ஜெனிவாவில் நடந்த நெகோசியேஷனில் ஒத்துக்கிட்டு அது நான் எவ்வளோ பர்சன்டேஜ்னு அப்டேட் பண்ணுறேன். அது போக யூஎஸ் யூகே ட்ரேடில் நம்ம இந்தியா யூகே ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் இது மாதிரி பாசிட்டிவ் அப்டேட்டு. ரஷ்யா உக்ரைன் வார் வந்து பார்த்தீங்கன்னா May 15 இஸ்டன்புல் டர்க்கியில் வந்து யுக்ரைனோட பிரசிடென்ட் ஜெலன்ஸ்கியும் ரஷ்யாவோட பிரசிடென்ட் விளாடிமிர் புதினோ ரெண்டு பேருமே பேச்சுவார்த்தை பண்ணி வார ஒரு 30 நாளுக்கு ஸ்டாப் பண்ண போகிறதாட்டு ஒரு அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு சவுத் வெஸ்ட் மன்சூன் பார்த்தீங்கன்னா May 27 ஏழியராட்டே அது தொடங்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. அடுத்தது கன்சியூமர் ப்ரைஸ் இன்ஃப்ளேஷன், அதே மாதிரி ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸ், கன்சியூமர் ப்ரைஸ் இண்டெக்ஸ் அண்ட் ஹோல் ப்ரைஸ் இண்டெக்ஸ் இன்ஃப்ளேஷன் டேட்டா வந்து பார்த்தீங்கன்னா வர இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஃபாரின் இன்வெஸ்டர்ஸ் 14,167 கோடி இன்ஃபியூஸ் பண்ணியிருக்கிறாங்க மார்க்கெட்டில். இதெல்லாமே வேரியஸ் ஃபேக்டர்ஸ் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட். அது போக மேஜர் ரீசன்ஸ் பார்த்தீங்கன்னா இந்தியா பாகிஸ்தான் அந்த பார்டரில் வார் ஸ்டாப் நம்ம பண்ணதாட்டு அனௌன்ஸ்மெண்ட் விட்டது. அதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு பூஸ்டாக இருந்திருக்கு. ஏன்னா ட்ராவலு, ஏர்லைனு, ஹோட்டல்ஸ் இந்த இண்டஸ்ட்ரிக்கெல்லாம் ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டு. இப்போ யூஎஸும் சைனாவும் டேரிஃப் வந்து குறைக்கிறாங்க. எப்படி அக்ரிமெண்ட் போட்டிருக்காங்கன்னா 90 நாளுக்கு, அதுக்கப்புறம் 90 நாளுக்கு இந்த பேச்சே இருக்காத மாதிரி போயிடும். ஸோ 145% இருந்த டேரிஃப் யூஎஸ் வந்து சைனீஸ் குட்ஸ்க்கு மேலே 145% டேரிஃப் போடுன்னு சொன்னாங்க. இப்போ அதை 90 நாளுக்கு 30% குறைக்கிறாங்க. சைனா வந்து யூஎஸ் குட்ஸ்க்கு மேலே 125% அந்த டேரிஃபை 10% நாங்கள் 90 நாளுக்கு குறைக்கிறோம் அப்படின்னு சொல்லி அப்டேட் கொடுத்துருக்குறாங்க. இது யூஎஸும் சைனாவும் பார்த்தீங்கன்னா அவங்களுக்குள்ள அந்த அக்ரிமெண்ட்டை வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் இதுவும் மார்க்கெட்டுக்கு ஒரு பாசிட்டிவ் அப்டேட்டாக இருந்திருக்குது. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா ஃபியூஷன் ஃபினான்ஸ் இன்னைக்கு 7% மேலே அப்பு, $164 ட்ரேட் ஆகிட்டு இருக்கு. நான் இப்போ பார்க்கும்போது இவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ பார்த்தீங்கன்னா 150% சப்ஸ்கிரைப் ஆகிருக்குது. 7% இன்னைக்கு ஷேர் ப்ரைஸ் மேலே போகிறதுக்கு அதுவும் ஒரு முக்கிய ரீசன். 800 கோடி வந்து ரைட்ஸ் இஷ்யூ மூலமாட்டம் அவங்க ரைஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ அவங்க ஃபிக்ஸ் பண்ணி இந்த ப்ரைஸ், அந்த ரைட்ஸ் ஈக்விட்டி ஷேருக்கான ப்ரைஸ் வந்து $131 பெர் ஷேர் வந்து ஃபிக்ஸ் பண்ணியிருந்தாங்க. 6,10,58,392 பார்ட்லி பெய்டு ஈக்விட்டி ஷேர்ஸ் மூலமாட்டு 800 கோடி ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ இது வந்து அவங்களுக்கு அடிஷ்னல் கேபிட்டல் தேவைப்படுறதுனால ரைஸ் பண்ணுறாங்க. ஸோ ஓவர்லாட்டு அவங்களோட ரைட்ஸ் இஷ்யூ 150% சப்ஸ்கிரைப் ஆனதுனால 1.5 into அந்த ரேஞ்சில் சப்ஸ்கிரைப் ஆனதுனால இந்த ஷேர் ப்ரைஸ் இன்றைக்கி 7% மேலே பாசிட்டிவில் இருக்குது. இதுவும் பார்த்தீங்கன்னா நான் கொஞ்சம் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஸ்பந்தனா ஸ்பூர்த்தி மாதிரி இதுவும் கன்சிடர் பண்ணியிருக்கிறேன். ஏன்னா இதுவும் பீக் லெவல்லேருந்து பயங்கரமாக கிராஷ் ஆகிருக்குது. பட் ஒரு லாங் டேர்மில் நல்லா ரிட்டர்ன்ஸ் வரும்னு பிலீவ் பண்ணுறேன் இதுவும் ஸ்பந்தனா ஸ்பூர்த்தியும். பட் இது என்னோட ஓன் ஒப்பீனியன், நீங்கள் வந்து நீங்களே அனலைஸ் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா யூபிஎல் $672 ட்ரேட் ஆகுது. அது வந்து இன்றைக்கி $699 வரைக்கும் போச்சு. இப்போ $672 ட்ரேட் ஆகுது. ஃபஸ்ட்டு இவங்களோட ரிசல்ட்ஸ் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ரிசல்ட்ஸ் பார்த்தீங்கன்னா ப்ராஃபிட் வந்து பயங்கரமாக இன்க்ரீஸ் ஆகிருக்கு இந்த குவார்ட்டரில். ப்ராஃபிட் 896 கோடி ப்ராஃபிட் பண்ணியிருக்கிறாங்க. பட் இன்னொரு நியூஸில் வந்து 1079 கோடின்னு சொல்கிறாங்க. ஐ திங்க் 896 கோடி தான் கரெக்டுன்னு நினைக்கிறேன். அப்படி இருக்காங்கன்னா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் திருத்திக்கிறேன். ரெவன்யூ வந்து 10.6% இன்க்ரீஸ் ஆயிருக்கு, 15,573 கோடியாக இருக்குது. எபிட்டா 73% இன்க்ரீஸ் ஆயிருக்குது. எபிட்டா மார்ஜின் 20.5% இன்க்ரீஸ் ஆயிருக்கு. போர்டு பார்த்தீங்கன்னா $6 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. கிட்டத்தட்ட 300% டிவிடெண்டை வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்டாக் வந்து நெகட்டிவில் தான் இருக்குது. இல்லை நீங்கள் ஒன்று கவனிக்க வேண்டியது, இவரோட நெட் டெப்ட்டை பார்த்தீங்கன்னா குறைச்சிருக்கிறாங்க. ஃபஸ்ட்டு இப்போ ஃபினான்ஷியல் 26ல் ரெவன்யூ எபிட்டா கைடன்ஸ் வந்து அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்ணியிருக்கிறது அந்த ஸ்டாக்குக்கு டிசப்பாயின்மெண்ட்டாக இருக்குது. ஏன்னா ரெவன்யூ க்ரோத் வந்து 4 to 8% தான் ஃபினான்ஷியல் 26க்கு ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. எபிட்டாவோட க்ரோத் 10 to 14% தான் சொல்கிறாங்க. ஸோ எபிட்டா க்ரோத் கைடன்ஸ் வந்து ஃபினான்ஷியல் 25ல் 50% அந்த லெவலில் இருந்தது. இப்போ ரொம்பவே குறைச்சி சொல்கிறாங்க. அதுபோக அவங்களோட நெட் டெப்ட்டை வந்து பார்த்தீங்கன்னா 13,860 கோடியிலேருந்து 8,320 கோடியாக குறைச்சிருக்கிறாங்க. ஃப்ரீ கேஷ் ஃப்ளோ வந்து அவங்களுக்கு ஸ்ட்ராங்காக இருக்குது, 4,450 கோடியாக இருக்குது. ஃபைனலாக $6 டிவிடன் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. பட் ஸ்டாக் வந்து மார்க்கெட்டில் ஸ்டில் நெகட்டிவில் தான் ட்ரேட் ஆகுது. ஏன்னா ஃபினான்ஷியல் 26க்கான அந்த கைடன்ஸ் வந்து கரெக்டாக இல்லை, அதாவது மார்க்கெட் அக்செப்ட் பண்ணுற அளவுக்கு இல்லை. அதனால வந்து ஸ்டாக் ப்ரைஸ் நெகட்டிவில் ட்ரேட் ஆகுது. பட் நான் யூபிஎல் வந்து எக்ஸிட் பண்ணிட்டேன். அது வந்து 2-3 நாளுக்கு முன்னாடி தான் எக்ஸிட் பண்ணேன், உங்கள்கிட்ட அப்டேட் பண்ணேன். ஸோ இது யூபிஎல் போஸ்ட் பண்ண ரிசல்ட்ஸ் அப்டேட்டு. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ரிலையன்ஸ் பவர் இன்றைக்கி வந்து 10% மேலே பாசிட்டிவில் இருக்கிறாங்க. $43.92 போனது இப்போ $42.78 ட்ரேட் ஆகுது ரிலையன்ஸ் பவர். இவங்க வந்து பார்த்தீங்கன்னா எஸ்ஜேவியனோட ஒரு கான்ட்ராக்டில் வந்து லோவஸ்ட் பிட்டராக இருந்து வின் பண்ணியிருக்கிறாங்க. 350 மெகாவாட் சோலார் ஜென்ரேஷன் கெப்பாசிட்டி அந்த காம்படிட்டிவ் பிட்டிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா இவங்க வின் பண்ணியிருக்கிறாங்க எஸ்ஜேவியனோட கான்ட்ராக்டில். ஸோ ரிலையன்ஸோட NU எனர்ஜிஸ் அது மூலமாட்டு தான் அவங்களோட சப்சிடரி கம்பெனி அது மூலமாட்டு வின் பண்ணியிருக்காங்க. அது போக 126 கோடி ப்ராஃபிட்டும் பண்ணியிருந்தாங்க. முன்னாடிலாம் லாஸ் மேக்கிங்காக இருந்தது. ப்ராஃபிட் பாதைக்கு திரும்பினால இன்றைக்கி ஸ்டாக் ப்ரைஸ் 10% மேலே பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது.
நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இந்த சன்ஃபார்மா 7% வரைக்கும் நெகட்டிவ் போச்சு, இப்போ 3.5% நெகட்டிவ்ல இருக்குது. டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸ் 3% பாசிட்டிவ்ல இருக்குது. ஆரோபிண்டோ ஃபார்மா பாசிட்டிவ் ட்ரெண்டில் தான் இருக்குது. பட் அவங்களும் அன்றைக்கி வந்து 1122 ரூபா வரைக்கும் லோ போனாங்க, அவங்களும் விழுந்தாங்க. அது பக்கம் சிப்லா 1.5% பாசிட்டிவ்ல இருக்குது. டிவிஸ் லேபரேட்டரிஸ், பயோகான், கிளென்மார்க் இது ஃப்ளாட் நெகட்டிவ்ல இருக்குது. லூப்பின் ஒரு பாசிட்டிவ் ட்ரெண்டில் இருக்குது. ஸோ ஃபார்மா இண்டெக்ஸ் இன்னைக்கு கொஞ்சம் ஒரு அடி விழுந்துச்சு. ரீசன் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது ட்ரம்ப் யூஎஸோட ட்ரக் ப்ரைஸஸை 30-8% வரையும் கட் பண்ணுறாரு. இது சன்ஃபார்மாக்கு தான் பயங்கரமான அடி விழுந்துருந்துச்சு, 7% வரைக்கும் விழுந்துச்சு. இது போக பயோகான், சுவன் ஃபார்மா, ஆரோபிண்டோ ஃபார்மா, லூப்பின், டிவிஸ் லேபரேட்டரிஸ், கிளென்மார்க் இதெல்லாம் 1-3% வரைக்கும் டவுன் ஆச்சு. பட் இப்போ ஒரு ஃப்ளாட் நெகட்டிவ்ல தான் இருக்கிறாங்க. சன்ஃபார்மா மட்டும் 3% நெகட்டிவ்ல இருக்குது. ஸோ இன்னைக்கு ஃபார்மா ஸ்டாக் விழுறதுக்கு இது ஒரு முக்கிய ஃபேக்டராக இருந்திருக்குது. பட் ரெட்டிஸ் 3% மேலே பாசிட்டிவ்ல ட்ரேட் ஆகுறாங்க. ரெட்டிஸ் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, டயபெட்டிஸ் ட்ரீட்மெண்ட் ட்ரக்ஸ் வந்து நாங்கள் நம்பிக்கை வச்சுருக்கிறோம், அதோட சேல்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகுன்னு சொல்கிறாங்க. ஆனால் எம்கே குளோபல் ஃபினான்ஷியல் வந்து ரெடியூஸ் ரேட்டிங் கொடுக்குறாங்க, 1050 ரூபாய்ட்டு டார்கெட் ப்ரைஸை குறைக்கிறாங்க. இது போக கோல்ட்மேன் சாக்ஸ் நியூட்ரல் ரேட்டிங் 1200 சொல்கிறாங்க. எபிட்டா மார்ஜினும் பார்த்தீங்கன்னா 24% டிக்ளைன் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா மார்ஜின் ப்ரெஷரில் இருக்கும். ஃபினான்ஷியல் 26-28 அந்த டைமில் ஏர்னிங்ஸ் பெர் ஷேர் 4% வரைக்கும் மேலே போகலான்னு சொல்கிறாங்க. ஜேபி மார்கன் 1660 ரூபா சொல்கிறாங்க, அண்டர் வெயிட் ரேட்டிங் கொடுக்குறாங்க. சிட்டி வந்து செல் ரேட்டிங் 1110 ரூபா கொடுக்குறாங்க. ஏன்னா ஜி ரெமிவில்ட் அப்படிங்கிற வால்யூம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த குவார்ட்டரில், நெக்ஸ்ட் குவார்ட்டரில் பீக் லெவலில் பெனிஃபிட் உங்களுக்கு கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. நொமுரா வந்து 1575 ரூபா டார்கெட் ப்ரைஸ் சொல்கிறாங்க. பட் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் என்ன மாதிரி சுச்சுவேஷன் டாக்டர் ரெட்டி லேபரேட்டரிஸில் வர இருக்குதுன்னு சொல்லி வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். பட் ஃபினான்ஷியல் 26 க்ரோத் வந்து டபுள் டிஜிட் ரெவன்யூ க்ரோத், எபிட்டா மார்ஜின் 25% வந்து கைடன்ஸ் கொடுக்குறாங்க மேனேஜ்மெண்ட், அதை எக்ஸ்பெக்ட் பண்ணுறாங்க. நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம். முருகப்பா குழுமம் வந்து 3 டைப் ஆட் பிஸ்னஸ் வந்து ஸ்ப்ளிட் பண்ணுறதுக்கு பேச்சுவார்த்தையில் இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு அப்டேட் வந்திருக்குது. ஃபேமிலி செட்டில்மெண்ட்டு ஏன்னா கரெக்டாக பிரித்து கொடுக்கணும். சிஜி பவர், டியூப் இன்வெஸ்ட்மெண்ட் ஆஃப் இந்தியா, சோழமண்டலம் இப்படி 3 இதாட்டு பிரித்து கொடுப்பாங்க போல். ஏன்னா கிட்டத்தட்ட இந்த குரூப் வந்து 11 லிஸ்டட் கம்பெனிஸ் இருக்குது. எப்படி பிரித்து கொடுக்குறாங்கன்னு வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். இது முருகப்பா குழுமத்தை பொறுத்த வரைக்கும் அப்டேட்டு. எஸ் பேங்க் அன்னைக்கு 10% இன்றைக்கும் ரேலி ஆச்சு. ஆக்சுவலி சுமிட்டோமோ மிஸ்டுபிசி பேங்கிங் கார்பரேஷன் இதில் ஸ்டேக் வாங்குறாங்க. ஸோ இதில் வந்து எஸ்பிஐ, ஐசிசிஐ பேங்க், ஹெச்டிஎஃப்சி இந்த மாதிரி பேங்க்ஸும் பார்த்தீங்கன்னா ஸ்டேக் டைல்யூட் பண்ண இருக்கிறாங்க. ஸோ கிட்டத்தட்ட ஒரு 7 ப்ரைவேட் பேங்க்ஸும், எஸ்பிஐ வந்து தனியாட்டு ஒரு 13% மேலே, இவங்க ஒரு 6% மேலே. இதில் ஐசிசிஐ, கோட்டக் மஹிந்திரா பேங்க், ஆக்சிஸ் பேங்க், ஐடிஎஃப்சி ஃபர்ஸ்ட் பேங்க், ஃபெடரல் பேங்க், ஹெச்டிஎஃப்சி பேங்க் இவங்க ஒரு 4594 கோடிக்கும், இவங்க எஸ்பிஐ வந்து 8889 கோடிக்கும் செல் பண்ண இருக்கிறாங்க. ஸோ ஓவர்லாட் வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து இன்னைக்கு எஸ் பேங்க் மேலே போகிறதுக்கு இதுதான் ஒரு முக்கிய ரீசன். ஏன்னா ஜப்பானை சேர்ந்த பேங்க் வந்து இதை டேக் ஓவர் பண்ணுறாங்க. பிஎம்எல் கொடுத்த அப்டேட், இவங்க 100 ஏக்கர்ஸ் ஆஃப் லேண்ட் வந்து சத்தீஸ்கரில் வந்து அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இவங்க வந்து ஜஸ்ட் ₹1 per ஏக்கர் வச்சு தான் பார்த்தீங்கன்னா வாங்கியிருக்கிறாங்க போல். இது வந்து ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் ஹெவி எர்த் மூவிங் எக்யூப்மெண்ட் வந்து மேனுஃபேக்சரிங் பண்ணுறதுக்கு அதில் ஒரு மேனுஃபேக்சரிங் பிளான் போட இருக்கிறாங்க. போபாலில் 148 ஏக்கர்ஸ் மத்திய பிரதேஷில் வந்து கன்ஸ்ட்ரக்ஷன் ப்ராஜெக்ட் வந்து மேனுஃபேக்சர் பண்ண இருக்கிறாங்க. ரோலிங் ஸ்டாக் கோச்சஸ், ரயில்வே அண்ட் மெட்ரோ ப்ராஜெக்ட்ஸ் இந்த ஸ்டேட்டில் போட இருக்கிறாங்க. இது வந்து பார்த்தீங்கன்னா சத்தீஸ்கரில் 100 ஏக்கர் அக்யூசிஷன் பண்ணியிருக்கிறாங்க. இது வந்து பிஎம்எல் கொடுத்த அப்டேட்டு. பிவிஆர் ஐனெக்ஸோட ரிசல்ட்ஸ் வந்திருக்கு. நெட் லாஸ் தான் போஸ்ட் பண்ணியிருக்காங்க 125 கோடி. ரெவன்யூ வந்து 1250 கோடியாட்டு மார்ஜினலி விழுந்திருக்குன்னு சொல்கிறாங்க. எக்ஸ்பென்சஸ் 1479 கோடி. ஸோ ஓவர்லாட்டு இப்போதைக்கு இந்த டேட்டர் ஸ்டாக்ஸ் பக்கம்லாம் போகாதீங்க, மாட்டிப்பீங்க. நிறைய பேர் இப்போ வாங்கலாமான்னு கேட்டிருக்கிறீங்க. அது வாங்குறதுக்கு ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாமலே இருக்கலாம். இப்போதைக்கு இந்த மாதிரி ஸ்டாக்ஸ் பக்கம் போக வேண்டாங்கிறது என்னோட ஒப்பீனியன். கனரா பேங்க் வந்து பார்த்தீங்கன்னா 50,000 கோடி கார்ப்பரேட் லோன்ஸ்க்கு வேண்டி நாங்கள் ஒதுக்குறோம், அதாவது கார்ப்பரேட் லெண்டிங் போர்ட்ஃபோலியோவை 10% வரைக்கும் நாங்கள் இன்க்ரீஸ் பண்ண இருக்கிறோம்னு சொல்லி கனரா பேங்க் தரப்புலேருந்து அப்டேட் கொடுக்குறாங்க. உங்களோட டோட்டல் கிராஸ் லோன் போர்ட்ஃபோலியோ 10.7 lakh crore இருக்குது. மார்ச்சில் வந்து 43% கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்குது. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா இப்போ அந்த லோனை வந்து கார்ப்பரேட் லோன்ஸை வந்து எக்ஸ்பேண்ட் பண்ண இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி கனரா பேங்க் தரப்புலேருந்து விளக்கம் கொடுக்குறாங்க. ஸோ ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஆக்சுவலி இந்த வீடியோவில் சில இம்பார்ட்டன்ட் அப்டேட்ஸ் எல்லாமே டிஸ்கஸ் பண்ணோம். அந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாக இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ.